அனைவருக்கும் வணக்கம். மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம்மன் கோவில் தங்க நகை மாளிகையின் எழுத்தாளர் கொண்டாட்டம் விதமாக இந்த மாதம் 22ஆம் தேதி எழுத்தாளர் சாகித்யா விருது பெற்றவர் திரு வண்ணதாசன் அவர்களின் பிறந்தநாளாக கொண்டாட போகிறோம். அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு முன்னால் நாம் எல்லாரும் அவருடைய கதைகளையும் கவிதைகள் கல்யாண்ஜி என்ற பேரில் புனை பேரில் எழுதியிருக்கிறார். அதுலேயும் நிறையா நூல்கள் இருக்குது. கல்யாண்ஜி அப்படிங்கிற எழுதுறதுல கவிதைகள் இருக்குது. கதைகள் தெரிஞ்சவங்க கதைகள் சொல்லுங்கள், கவிதைகள் வாசிக்கிறவங்க கவிதைகள் வாசிப்பார். இந்த மாதிரி வாசிப்பும் எழுத்தாளர்களை நம்ம கொண்டாடுற ஒரு நோக்கமாக இருக்கட்டும். அவர் எழுதின நிறைய புஸ்தகங்கள் நம்ம வாங்கி வச்சுருக்கிறோம். தீராப்பசி, சிறு இசை, இதுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க. இது சின்ன சிறு கதைகள் கொண்ட தொகுப்பு. இது கனிவு, கலைக்க முடியாத ஒப்பனைகள், நெய்திலும் பெய்திலும், பேர் தெரியாத பறவை, எல்லோரும் அன்புடன், இதெல்லாம் அவருடைய புஸ்தகங்கள், அவருடைய நூல்கள், அவர் எழுதின நூல்கள். ஒரு எழுத்தாளர் அவருடைய காலகட்டத்தில் எந்த வயசில் எழுத ஆரம்பிச்சிருப்பார், எவ்வளவு எழுதியிருக்கிறாரு, எழுதிக்கிட்டே இருக்கிறார். இந்த எழுத்துக்களில் நம்ம ரசித்து பார்க்க வேண்டிய ஒரு நுட்பமான ஒரு விஷயம். மற்ற எழுத்தாளரோட கம்பேர் பண்ணுறதை காட்டிலும் இவருடைய எழுத்துலேயே இவரை பார்க்கும்போது ரொம்ப நுண்மையாக சின்ன விஷயங்களை ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். நமக்கு பார்த்தவொன்னு அப்படியே நிற்கும்போது, இப்போ நம்ம உட்காந்துருக்குறோம், இவர் இந்த மாதிரி சாய்ந்து நின்று உட்காந்து இப்படி வச்சுட்டு பேசிட்டு இந்த மணக்கள் அப்படியே ரொம்ப சிம்பிளாக மெல்லிய இசை மாதிரி இருக்கும்னு ஒரு பேசி இருக்குது. அந்த மாதிரி தான் அவருடைய நூல்கள் இருக்கும். இந்த நூல்கள் கொண்டாட்டத்துக்கு முன்னாடி நம்ம முக்கியமான தகவலை ஒன்று இப்போ இந்த இதில் நிரப்பணும். கடந்த 12 நாட்களாக நடைபெற்ற ஈரோடு புத்தக திருவிழாவிற்கு நம்ம நிறுவனத்திலிருந்து 3 நாள் பேச்சாளர்களை பேச்சு கேட்கறதுக்காகவும் அந்த புத்தக திருவிழாவில் கலந்து கொள்வதற்காகவும் போயிருக்கோம். உங்களுடைய அனுபவங்களை இந்த நேரத்தில் இதில் பகிர்ந்து கொள்ளலாம். நேற்று இறையன்பு நிறைவு நாளான நேற்று இறையன்பு பேசினார் இல்லையா? இதுக்கு முன்னாடி நீங்கள் போய் பேசுனது யார் கேட்பது? கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அவரோட பேச்சு கேட்டோம். அடுத்து ராஜாராம், பேராசிரியர் ராஜாராம் அவருடைய பேசு சிந்தனை செய் மனமே செய் அல்லது செத்துமடி. அப்புறம் இன்னொருத்தர் பேசுனது KGV திரைப்படத்தை படலாசிரியர். இவங்கெல்லாம் பேசினாங்க. இதில் என்னென்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவங்கள் இருந்தது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பதிவு பண்ணலாம். நேற்று இங்கேருந்து கிளம்பும் போதே எல்லாருக்கும் ஒரே ஆசை. கடையில் உள்ள எல்லாருக்குமே இறையன்பு பார்க்க நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ எல்லோரும் கிளம்பிட்டோம். அங்கே இறையன்பு பார்த்தோன்னே எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்கள்? பேசுறது நல்லா இருந்துச்சு சார். ஸ்டாலின் குணசேகரன் அவர் சரி அந்த அங்கே உட்காந்துருப்பாங்க விருந்தினர்கள். அப்போ தான் தெரியும் கண்காணி பூங்குல அவர்கிட்ட அவங்க பேர் என்ன ரவீந்திரன் ஜானகி, அவங்க தான் அப்படியே அடுத்தடுத்து பேர் டக்குன்னு மாவட்ட ஆட்சி அவர் டக்குன்னு அடுத்தடுத்து சொன்னார். அவங்க தான் அப்போ தான் தெரியும்னு சொன்னார். இவங்களாம் தெரியும், ஆனால் அதுக்கு பேர் ஞாபகம். திருவள்ளுவர் திருக்குறள் 4 குறள் சொன்னார். நாலடியார், ஞானசம்பந்தர். அனைவருக்கும் வணக்கம். மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம்மன் கோவில் தங்க நகை மாளிகை இறையன்பு நூல் வாசித்து முடிச்சிருக்கோம். இப்போ வண்ணதாசன் அவர்களின் கதைகளை பற்றி நம்ம இப்போ பேசலாம். மற்ற எழுத்தாளர்கள் இல்லாத ஒரு சிறப்பு, அப்பாவும் விருது வாங்கியிருக்காரு, சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு. மகனும் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காரு. தந்தையாரோட பேர் தீகா சிவசங்கரன். அவரும் 2000 விருது வாங்கியிருக்கிறார். வண்ணதாசனும்
விருது வாங்கியிருக்கிறார். அப்பாவும் மகனும் விருது வாங்கினது மிக சிறந்த இது. இந்த தகவல் நம்ம அன்றைக்கி பிறந்தநாள் அன்றைக்கி நம்ம கொண்டாடும்போது அந்த தகவலை நம்ம பேசியிருந்தோம். அந்த உரையில் பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடும்போது அந்த உரையில் நம்ம பேசியிருந்தோம். அந்த உரையில் பேசின தகவலை எழுத்தாளர் முத்துலிங்கத்துக்கு நான் அனுப்பியிருந்தேன். எப்பவுமே எந்த ஒரு இதுனாலும் சரி, பேச்சுனாலும் சரி, முத்துலிங்கம் அவர்கள் இல்லாமல் நம்ம எதுவும் நடத்த முடியறதில்ல. எப்படினாலும் ஏதோ ஒரு வகையில் நம்மளை சார்ந்து வந்துடுறாரு. அவரும் நம்மளுடைய இணக்கமாகவே இருக்கிறார். அவர் சொல்லும்போது நல்ல உரை அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தார். அது சிறப்பாக இருந்தது எனக்கு. நமக்கு மற்றவங்க சொல்லுவோம், மற்றவங்க பேசுகிறாங்க கேட்குறதுக்காக நல்ல உரை அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ நம்ம வாசிக்க வேண்டிய இது ஒரு சிறு இசை. இதிலிருந்து ஒரு கதை. சாகித்ய அகாடமி விருது பெற்றதில் இந்த கதை வருது. இந்த கதையுடைய கடைசி இதுவுமே சிறு இசை. இந்த கதையை தான் சொல்லணும். இதில் என்ன இருக்குன்னு அப்படின்னா, மூக்கம்மா ஆட்சி பற்றி மூக்கம்மா ஆட்சி அந்த எழுத்து வந்த இடத்தில் எங்கள் வீட்டில் வைத்து மூக்கம்மா ஆட்சி இப்படி செத்து போய்விட்டால் என்பதில் யாருக்கும் வருத்தம் இல்லை. மூக்கம்மா ஆட்சி வந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. அதுபோக எல்லாத்துக்குமே பெருமையாக இருக்குதுன்னு சொல்லி அந்த கதை தொடங்குது. மூக்கம்மா ஆட்சி யார் அப்படின்னா, அவங்க சிறு வயதிலேயே விதவை ஆகிடுறாங்க. திருமணமாகி அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. அப்புறம் இவங்க வீட்டில் மாரந்தை அப்படிங்கிற இடத்துல இருந்துட்டு இவங்க வீட்டுக்கு இவருடைய கோமு அம்மா அவங்க வீட்டுக்கு ஒரு 15 நாள் 20 நாள் தங்கிட்டு போகிறாங்க. இதுதான் அந்த கதை. அப்போ அந்த கதையில் கோமு என்ன நினைக்கிறாங்க, இவர் என்ன நினைக்கிறாரு, அவங்க அப்பா என்ன நினைக்கிறாரு, அதை வச்சு ஒரு கதையாக பின்னி கொண்டு வந்திருப்பார். அதே மாதிரி மூக்கம்மா ஆட்சியும் நிறைய கதைகள் சொல்கிற மாதிரியே தான் அதில் இருக்கும். மூக்கம்மா ஆட்சிக்கு அவங்க அவர் எப்படி சந்தித்த அந்த இவருக்கு அவரை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க. அவங்க மூக்கம்மா ஆட்சியும் இவருடைய அம்மாச்சியும் ஒரு வயசு. அதனால் இவங்க அம்மாச்சி சொல்லுவாங்களாம். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வயசில் அவரோட வீட்டுக்காரர் ரொம்ப திடகாத்திரமாக நல்லா இருப்பார். அவர் ஒரு இதில் மாந்தோப்பு எஸ்டேட்டில் வேலை பார்த்தார். மாந்தோப்பு எஸ்டேட்டில் வேலை பார்க்கும்போது அந்த இதில் துரைக்காரருடைய துரைக்காரிச்சி இவளை பூப்போல தூக்கிட்டு போயிட்டு 3 நாள் கழித்து தான் வீட்டில் பூப்போல இறக்கி விட்டா அப்படின்னு ஒரு கதை சொல்லுவோம். அதை இவங்க கேட்குறவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. அப்படியா அது உண்மையா அப்படின்னு கேட்க சொல்லணும். அது ஒரு தகவலாக இருக்கும். அதே மாதிரி அடுத்து அந்த ஒரு பௌர்ணமி தாண்டி அடுத்த பௌர்ணமியில் அவர் இறந்துடுறார். அப்போ அந்த அம்மாச்சி சொல்லுது, 16 வயசு 17 வயசு தான் இருக்கும், ரதி மாதிரி இருப்பா, இந்த பௌர்ணமி தாண்டி அடுத்த பௌர்ணமிக்குள்ளே இறந்து போயிட்டாரு. பூச்சி கடிச்சிருச்சுனாங்க, பாம்பு கடிச்சிருச்சுனாங்க, தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாருனாங்க, அப்படி இறந்துட்டு இப்படி இறந்து போயிட்டார், நிறைய சொன்னாங்க. அப்புறம் தூக்கிட்டு அவரை கிடத்துனதுக்கப்புறம் அவர் கை நிறைய மணல் இருந்தது. அந்த மணலை பிரித்து பார்த்தோம்னா மணலுக்கு உள்ளே இருந்து ஒரு கருவண்டு பறந்து போச்சான், உயிரோடு பறந்து போச்சான். மணலை கை நிறைய வச்சுருக்கிறாரு. அந்த கை நிறைய வச்சுருக்கிற மணலை பிரித்து பார்க்கும்போது அதுக்குலேருந்து உயிரோடு பறந்து போச்சான். அது எப்படின்னு சொல்லி இவங்க கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அதையும் கேட்கும்போது சொல்லும்போது, நான் இருந்தது வீட்டுக்கார் போயிட்டார் வந்துட்டாருன்னு சொல்லும்போது பிள்ளையை கேட்கும்போது மூக்கமாச்சு, அப்போ இருந்தாங்க அப்போ சொல்லலாம், இப்போ அவங்க இல்லாதப்போ அதை எப்படி சொல்கிறது பேசுகிறது ஒரு நாகரிகமாக. அவங்க இருந்தாங்க அதை பற்றி நம்ம பேசலாம், இல்லாதப்போ நம்ம அதை பற்றி எப்படி பேசுகிறது அப்படின்னு ஒரு இது சொல்லுவோம். எப்போயுமே இவங்க வீடுகளுக்கு அந்தந்த வீடுகளுக்கு போவாங்க. வீடுகளுக்கு போய் 15 நாள் இருந்து அந்த வீட்டில் உள்ள அனைத்து வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு அந்த வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த தராசு மாதிரி சொல்லுவாங்க, எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சு அதையும் மீறி வேலையை பார்ப்பாங்க. அந்தப்போ சொல்லுவாள், பெரியம்மா என்ன பெரியம்மா எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டேன், இதேன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறியா, வண்டி ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் வண்டி ஓடட்டும் அப்படின்னு மூக்கமாட்சி சொல்லுவாங்க. மூக்கமாட்சிக்கு அவருடைய கோமுக்கு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்து உடனே இறந்து போயிடும். குழந்தை பிறந்து இறந்து போகிற பெண்களுடைய நிலைமை கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். அந்த மனநிலை ரொம்ப சலிப்படைஞ்சு பாதிக்கப்பட்டு ஒரு மாதிரியாக இருப்பாள். எப்போ ஓடுவாங்க எப்போ நிற்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவள் அப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாள். ராத்திரி நேரத்தை திருன்னு ஓடிடுவாள். இந்த கோமாட்சி தான் கூடவே இருந்து அவங்க கூடவே பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். இவங்களும் பேசுவாங்க, அந்த கோமு பேசுகிற மாதிரியே ஒரு கேள்வி கேட்குறது, அப்புறம் கோமு பதில் சொல்கிற மாதிரி இவங்களே பதில் சொல்கிறது, இப்படியே சம்பாஷணம் ஓடிக்கிட்டே இருக்கும்.
அது ஒரு பெரிய சம்பாஷணையாகவே இருந்து அது ரொம்ப கோமுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு தகவல் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அதை வந்து அந்த சீரியஸை படிக்கும் போது நான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் மூக்குமாச்சி மாதிரி கேரக்டர்லாம் நானும் என்னுடைய லைஃப்பில் பார்த்துருக்கேன். என்னுடைய சிறு வயசில் எங்கள் வீட்டில் இந்த அக்கம்மான்னு சொல்லி ஒருத்தவங்க இருந்தாங்க, எங்கள் அம்மாவோட கூட பிறந்தவங்க. அவங்களும் இதே மாதிரி சிறு வயசில் கணவரை இழந்தவங்க. அவங்கள ஏதாவது ஒரு விசேஷம்னா கூப்பிட்டு வைப்பாங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. விசேஷம் வருது, சாப்பிடலாம், நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்களுக்கு நல்ல துணிமணி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு விளைச்சலாம் ஊற்றிருப்பாங்க. ஓரமாக தான் உட்காந்துருப்பாங்க. நான் பார்க்குற நேரம்லாம் ஒரு ரூமில் அந்த ஓரமாக ஒடுக்கு ரூமில் தான் உட்காந்துருப்பாங்க. நல்லா ஈவன் இந்த மூக்கமாச்சி வந்து நல்லா பேசுகிறாங்க. எல்லாருக்கும் அப்படி வயசு போனது தெரியாமல் அந்த வேலைகள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களே, அது மாதிரி அந்த கேரக்டர்லாம் நான் பார்த்துருக்குறேன். அந்த கொலக்கட்டை கதை அதெல்லாம் நம்ம வீடுகளில் நம்ம பேசுகிறது தான். இப்போ அந்த பேச்சவே சுத்தமாக இல்லை. அந்த பேச்சு கேட்குறதுக்கு யாரும் கிடையாது. முதல்ல இந்த மாதிரி பேசினதை வந்து நம்ம ரசித்த முறைகள் வேறு. இப்போ பிள்ளைங்க வந்து அந்த பேச்சே இல்லாமல் இருக்கிறாங்க. அதுக்கு இந்த கதைகள் சிறு இசைகள் நம்ம பிள்ளைங்களுக்கு, இப்போ உள்ள ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லணும். இதை பற்றி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, கூட பிறந்தவங்க, ரொம்ப தூரத்து சொந்தம் தான் அவங்க. இருந்தாலும் அவங்க ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, வீட்டுக்கு போய் நம்ம வீடு மாதிரி அதை பார்க்குறாங்க. அது சில பேருக்கு வராது, கை வராது. இந்த வீட்டில் போய் நான் எதுக்கு இங்கே வேலை பார்க்கணும், இது செய்யணும், இவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும். எனக்கெல்லாம் சில நேரங்கள் இருக்கும், எங்கள் ஆட்சியோட அக்கா ஒருத்தவங்க வந்து அப்படி செய்வாங்க. அவங்களுக்கு 8 குழந்தைங்கள் இருந்திருக்கு, எங்கள் ஆட்சிக்கு ஒரு 8 குழந்தை இருந்திருக்கு. அவங்க வந்து எங்கள் ஆட்சிக்கு எல்லா பணிவிடையை, தங்கச்சிக்கு எல்லா பணிவிடையை செஞ்சு அவளுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அரைக்கு படி கொடுக்குறது அது மாதிரி. அப்போ இந்த மூக்கமாச்சி கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் ரொம்ப நினைவுக்கு இருந்துச்சு. இந்த இறக்குறாங்க, அந்த இடத்துல இறந்தாங்க, கோமு அக்கா வந்து அவளை ரொம்ப விருப்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் அந்த பிள்ளைங்க வந்து அப்படியே அவங்களோட மெர்ஜ் ஆகிடுறது. அவங்க வந்தோடனே சந்தோஷமாக ஒரு விருந்தாளி வர்றாங்க. முந்தியெல்லாம் நம்ம அவங்கள எப்படி வரவேற்கணும்னா குடுக்குடுன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சி வந்துட்டியா ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ யாருமே அப்படி வந்தா கூட வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இருக்குது அதுக்கு வந்து அந்த அந்யோன்யம் சில பேர்த்துல குறைஞ்சிருக்கும் இருக்கும். இப்போ அதெல்லாம் ஏன் இருக்குல்ல, எல்லாரும் இருக்கும் இல்லையா? ஆனா எல்லாத்துலயும் அது ஓடி போய் அவங்கள கெட்டி பிடிச்சி வந்துட்டியா அப்படின்னு சொல்லணும். ஒரு விசேஷ வீடுகள்லாம் கையை பிடிச்சி அந்த கையை பிடிக்கிற உணர்வு எல்லாம் அந்த இது சிறையில் சொல்லியிருப்பாங்க. அந்த மூக்கமாட்சியை பற்றி கோமு கேட்பான், எப்படிம்மா யாரை பார்த்தாலும் வந்தோடனே கையை பிடிச்சிக்கிட்டு பேசுகிறேன், ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்தையும் கையை பிடிச்சிட்டே பேசிக்கிட்டே இருக்கியே அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு ஒரு ஆமக்கம் வருவேன், வரும்போது அவன் சொல்லி அவன்கிட்ட கேட்டுக்க அப்படின்பா. ஆமக்கன்னா யாருன்னு எனக்கு புரியாத வயசு. ஆமக்கன்னா ஆண்மகன் தான் அப்படிங்கிறதுக்கே எனக்கு புரிஞ்சிருக்கு, பலகாலம் ஆயிடுச்சு அப்படின்னு அதில் எழுதியிருப்பேன். வந்தோடனே எல்லாரும் கையை பிடிச்சி அந்த அன்போடு கையை பிடிச்சி பேசுகிறது வந்து இன்றைக்கும் நிறைய வழக்கத்தில் இருக்குது, கிராமத்தில் இருக்குது. எல்லோரும் விசேஷ வீடுகளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், சாதாரண பார்த்தோம்னா கையை பிடிச்சி பேசுகிறது வந்து இருக்கும். சில துஷ்டி கேட்கும்போது பொண்ணே கையை தான் பேசலாம். கையை பிடிச்சோன்னே அதோட கையில் உள்ள நம்மளுடைய உணர்வுகளும் அவங்களோட உணர்வுகளும் பார்த்தோன்னா அப்படியே கொஞ்சம் இலக்கம் கொடுக்குறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்படி கொடுக்கும்போது தான் அவங்களுடைய மனசுலேருந்து வரும். அதெல்லாம் சிறப்பாக வண்ணதாசன் அதில் கதையில் பதிவு பண்ணியிருப்பார். அதே மாதிரி இந்த யானை கதையும் இவர் வந்து அந்த அன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வந்து ஔவையார் கொலக்கட்டை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த கொலக்கட்டை ஏறினது. ஔவையார் கொலக்கட்டை செய்யணும், ஔவையார் கொலக்கட்டை செஞ்சுருக்கேன். ஔவையார் கொலக்கட்டை செஞ்ச உடனே எப்படியோ அந்த வாசனை இங்கேருந்து அங்கே வரைக்கும் போயிடுச்சு, யானைக்கு போயிடுச்சு. அந்த யானை வந்து பாபநாசத்துலேருந்து பறந்து வந்துருச்சு. என்ன எட்டி பார்க்குறேன், ஜன்னலில் பார்த்தோம்னா யானை வந்து நிற்குது. நானும் அப்புறம் மனசு திடப்பத்துட்டு கேட்குறேன், என்ன வேணும் அப்படின்னு கேட்குறேன். கொலக்கட்டை அப்படிங்குது. கொலக்கட்டை எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் அது யானைகளில் பார்த்தா தும்பிக்கை இருக்குது. தும்பிக்கையை பார்த்தோம்னா அது ஆண் யானை. ஆண் யானைக்கு வந்து கொலக்கட்டை கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை பண்ணி அந்த யானை வந்து தும்பிக்கையில் கையை வச்சு அந்த கொம்பில் கையை வச்சுட்டு கேட்குது, என்ன ஏது அப்படின்னு கேட்குது. யானை நீ வேணா பாரு, நீ வருவேன்னு எனக்கு எப்படி தெரியும், நான் இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சு ஏனத்தை பூரா குழியில் போட்டு வச்சுருக்கேன், பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு வச்சுருக்கியா அப்படிங்கிற. ஏன்னா இல்லையா, இல்லை நிஜமாகவே இல்லை அப்படின்பா. அதுக்கு அடுத்த வருஷம் சத்தியமாகவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே தான் அந்த யானை நம்பிட்டு அப்படியே திருப்பி பறந்து போயிடுது. என் மூக்கமாச்சி ராத்திரி தூங்குறாங்க, காலையில் எழுந்திரிச்சு போய் பார்த்தா இந்த ஒரு பொய் யானைகிட்ட சொல்லிட்டதுனால பல்லெல்லாம் விழுந்துருச்சான். எப்படி ஏன் பல்லு விழுந்துருச்சு பொழுதும் கேட்குறது இது ஒரு கதையாச்சு சொல்லுவாங்க. அது பல்லு விழுந்துச்சு பாட்டி, ஒரு பல்லு கூட இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு இவ்வளோ கதை சொல்லி அந்த இது முடிக்கிறாங்க. அதே கதை வந்து சாயங்கால நேரம் நைட்டு நேரம் படுக்கிற நேரம் தான் சொல்லுவாங்களாம். அந்த மாலை பொழுதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மாலை பொழுதில் நம்மளுக்கு வேலை இருக்கும்ல, அந்த வேலையை எப்படி தள்ளி கொடுக்குறது. இப்போ நேரம் சொன்னால் உன்னை
வந்து இவன் பிடிச்சிருவான், கல்யாணம் வந்து பிடிச்சிருவான் அப்படி சொல்லி பயமுறுத்தி வச்சுருப்பாங்க. பொழுதுனுக்கு கதை கட்டிகிட்டே இருப்போம்ல, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சாயங்காலம் நைட்டு தான் படுக்கிற நேரம் தான் சொல்லணும். அப்புறம் அந்த 7 கடல் தாண்டி அந்த கதைகளில் தான் திரும்ப திரும்ப வரும். எல்லா இதுலேயும் நீங்கள் சிறு வயசில் கேட்டிருந்தீங்கன்னா சொல்லுவாங்க, 7 கடல் தாண்டி மந்திரவாதியோட உயிர் பறவைக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம நம்பணும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வேற மாதிரி சொல்லுங்க, நம்புவாங்க, குழந்தைகள் நம்புவாங்க, குழந்தைகளுக்கு கதை பிடிக்கும். இவங்க மூக்கமாச்சி சொல்கிற கதையில் எல்லா கதைகளுமே எப்பவுமே வந்து ராஜாக்கள் தான் வருவாங்க. ராஜாக்கள் ஒரு வேட்டையாடி போகிறதா, கிடுக்கிட்டு குதிரையை போகிறது, எல்லா பக்கமும் வேட்டையாடுறது, இதுதான் எல்லா கதையிலையும் வரும். ஒரு நாள் போகும்போது ஒரு யானையை வந்து முதல்ல கவிக்கிட்டு இருந்தது. அந்த கதை அவங்க சொல்கிறாங்க. யானையை வந்து முதல்ல கவிக்கிட்டு இருந்தது. யானை வந்து ராஜாவுக்கு வந்து கவிது, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்குறாரு. ராஜா உடனே எடுத்து வில்லு எடுத்து அந்த முதலை மேலே விடுறாரு. முதல்ல வந்து விழுந்த உடனே முதல்ல வந்து முதலைக்குள்ள வந்து ஒரு முனிவர் வர்றாரு. அந்த முனிவர் வந்து ஒரு சாப விமர்சனம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிறாரு. சாப விமர்சனம் கிடச்ச உடனே அவர்கிட்ட இருந்து அவருடைய வாயிலிருந்து 7 இளவரசிகள் கன்னிகள் வர்றாங்க. இந்த 7 இளவரசிகளையும் இந்த ராஜா கல்யாணம் பண்ணிட்டு நடத்துகிறார். இது ஒரு கதை. இதே மாதிரி இன்னொரு கதையும் சொல்லுவாங்க. எந்தெந்த கதை அவங்களுக்கு வந்து எம்ஜிஆர் வந்து ரொம்ப பிடிக்குமா, எந்த கதை சொன்னாலும், இந்த கர்ணனுடைய கதை சொன்னாலுமே சொல்லுவாங்க. கர்ணனுடைய கதை சொல்லும்போது அந்த படத்தில் வந்து ஒரு வண்டு வந்து தொடையை வந்து தச்சு உள்ளே ஊடுருவி உள்ளே போகும். அந்த கதையை சொல்லுவாங்க. அந்த கதையும் மர்மயோகி கதையும் அப்படி கதையை மாற்றி மாற்றி சொல்லுவாங்களாம். என்ன கதையை மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு பிள்ளைய கேட்டால், எல்லா கதையும் ஒன்று தான், ஒரு கதையை தான் வந்து இப்போ வந்து 9ஆக மாற்றி திருச்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். அதில் அவங்க அவரை கடைசி அதில் சொல்லும்போது வந்து அவருடைய உறவினர் வருவார். அவருடைய உறவினர் கல்லூர் சித்தப்பா அப்படின்னு சொல்லி அவர் அந்த நேரம் வர்றார். இவங்க வந்து அந்த அம்மா கிளவி வீட்டுக்கு வந்துருக்கு. கிளவி வீட்டுக்கு வந்தவுடனே அந்த மூக்கமாட்சி வந்தவுடனே கல்லூர் சித்தப்பா வந்தார். வந்தவுடனே மூக்கமாட்சியை பார்த்தார். கிளவி வந்துருச்சா, ஊழிய தீவனத்துக்கு வந்துருச்சா, இன்னும் 2 மாதம் இங்கே தான் டேரா அப்படின்னு ஒரு சிரிப்பார். அந்த சிரித்தவுடனே உங்கள் அப்பாவுக்கு வந்து பயங்கர கோபம் வந்துடுமா. இப்படி ஒரு கோபத்தை அவர் வந்து இவங்க பார்த்ததே இல்லை. அவரை அடித்து வஞ்சு அவருடைய காவாலித்தனத்தெல்லாம் பேசி அவரை வந்து கழுத்தை பிடிச்சி வெளியில் அந்த மாதிரி தள்ளுவார். அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் மூக்கமாச்சு, வாயை புத்தி அப்படின்னா. அவர் உடனே கோபத்தை குறைச்சிட்டு அவர் அம்மா மூக்கமாச்சி என்னமோ சொல்ல வருது அப்படின்ட்டு அவருக்கு மூக்கமாச்சிக்கிட்ட போய் கேட்பார், என்னன்னு கேட்பார். அது இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சிட்டு இப்படி பேசியிருந்தா கூட பரவாயில்ல, வந்தவுடனே பேசிட்டேன், இருந்துட்டேன், அதான் வருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வருத்தத்தை பதிவு பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும். அவர் என்ன எழுதியிருக்கிறன்னு அப்படியே சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஆச்சி கையை துடைத்து கொண்டே வந்தாள். அப்பா வருத்தப்பட்டு இருப்பாரோ என்னவோ என்று. கல்லூர்காரன் குத்தமாக ஒன்றும் சொல்லலையே, உள்ளதைத்தானே சொல்லுதான், என்ன 6 மர கல் திண்ணையில் உட்கார்ந்து ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சிட்டு சொல்லியிருக்கலாம். அதுவரை அவனுக்கு பொறுக்கலை. நடையேறின உடனே சொல்லணும்னு தோணியிருக்கு, சொல்லிட்டான் என்று சொல்லும்போதே சேலை நுனியால் வாயை புத்தி கொண்டாள். இது பொதுவாகவே நிறைய இடங்களில் நடந்துடும். வீடுகளில் இடங்கள்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு உண்டான ஒரு அவமானமாக டக்குன்னு பட்டு அதை சொல்ல முடியாமல், ஏன்னா அவங்களுக்கு நடந்திருக்கும். ஒரு இதில் மாதவன் படத்தில் நடிச்சிருக்கிறதுல வந்து ஒரு கேரக்டர் வருவாங்க. அவங்க வந்து கல்யாணமாகி விதவையானவர். அந்த மாதவனுடைய படத்தில் அந்த கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுக்கு யாருமே கூப்பிட மாட்டாங்க. ஆனால் அந்த கேரக்டருடைய ஹீரோயின் வந்து கூப்பிடுவாங்க. கூப்பிட்டுங்கிறக்கா அவங்க உடனே கிளம்பி வந்துடுவான். கிளம்பி வந்தவுடனே எல்லாருக்கும் பக்குன்னு இருக்கும். கல்யாண வீட்டுக்குள்ளே அமங்கலமான பிள்ளை வருது அப்படின்னு ரொம்ப வெறுப்பாக இருக்கும். அதை லேசாக சொன்ன உடனே அவளுக்கு அப்படியே உச்சி போய் சேலையை பொத்திக்கிட்டு தான், என்னுடைய நிலைமை இப்படி ஆகிப்போச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த சேலையை பொத்திக்கிட்டு அழுது, வாயை பொத்திக்கிட்டு அழுகிறது ரொம்ப இதாக சொல்லுவாங்க. அதே மாதிரி அவருடைய வீட்டுக்காரரை பற்றி சொல்லும்போது, வீட்டுக்காரர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார். யாருமே இல்லாத நேரத்தில் அவருடைய சட்டையில் வந்து 3 தங்க பித்தானை வச்சு ஒரு கோடு ஓட்டு போட்டு ஒரு சட்டை இருக்கும். யாரும் இல்லாத நேரம் வச்சுட்டு அந்த சட்டையை கட்டி பிடிச்சிட்டு ஒரு கண்ணீர் கலங்க நிற்கிறாங்க. அதை பார்த்து அம்மாச்சி வந்து ரொம்ப கலங்கி போய் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு 15 நாள் 20 நாள் குடும்பம் நடத்திட்டு அவருடைய மனைவிங்கிற பேர்லேயே விதவியாகவே வாழ்க்கையை கழிக்கிற காலம் வந்து இதை சொன்ன உடனே பயங்கரமாக. அப்போ மூக்கமாச்சவை அதற்கு பிறகு யாரிடமும் பேசவில்லை.
நேரே கன்றுக்குட்டி இருக்கிற தொழுவுக்கு போனால் அதன் முன் எப்போதும் இருக்கிற கல்துட்டியின் விளிம்பில் உட்கார்ந்து கன்றுக்குட்டியை தடவி கொடுத்தாள். அது விடாமல் அவருடைய முழங்கையை நக்கியதை நாசியை உறிஞ்சபடி ஏற்றுக்கொண்டாள். ஓட்டு மேல் இருந்து ஒரு காகம் பறந்து வந்து கன்றுக்குட்டியின் முதுகில் உட்காருகிற வரை அப்படியே இருந்தாள். அப்படியே மத்தியானம் கொஞ்ச நேரம் படுத்து கிடக்கிற மாதிரி தானே இருந்தாங்க, அப்படியே இறந்துடுறாங்க. எந்த சுடுசல் வந்து கேட்டு தாங்க முடியல, இது நம்ம ஒரு பொழப்பு அப்படின்னு இருந்ததுன்னா அப்படியே இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கதையில் வந்து அவருடைய படத்தை பேப்பரில் விளம்பரமாக கொடுக்கணும் அப்படிங்கும்போது அந்த எழுத்தாளரோட வர்ணனை பண்ணி இவங்க எப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க, கனிந்த முகம், வாய்ப்பார் புக்கு மாதிரி, இந்த பிறந்த குருவி குஞ்சு இருக்கும் இல்லையா, அதோடைய அழகு எப்படி இருக்கும், அது மாதிரியெல்லாம் சிறப்பாக வர்ணனை. ரொம்ப சிறந்த கதை, எல்லோரும் வாசிக்கணும், வாசித்து நல்லா இருக்கு, படிக்கணும்.